ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேக்கரியில எல்லாம் செய்வாங்க இல்லையா, வெண்ணிலா கேக் தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஒரு பவுல்ல 4 முட்டையோட மஞ்சக்கரு முட்டை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஒயிட் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ இது கூட என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் இது கூட 1/2 கப் வந்து நான் இன்னைக்கு வந்து டம்ளர்ல தான் எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து பவுடர்டு சுகர் வந்து ஆட் பண்றோம். ஆட் பண்ணி இதை நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ இந்த சுகர் வந்து இந்த எக்ல வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து 1/4 டம்ளர் வந்து ஆயில், நெக்ஸ்ட் அதே 1/4 டம்ளர் வந்து மில்க் வந்து ஆட் பண்ண போறோம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இது கூட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் வந்து மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ண போறேன். இது நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்க போறோம். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதோட ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா லம்ஸ் இல்லாமல் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும், மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அடி கனமான பாத்திரத்தில் சால்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் ஆயில் அப்ளை பண்ணி லைட்டாக மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எக்ஸஸாக இருக்கிற இந்த மாவு வந்து தட்டி வெளியே எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எக் ஒயிட் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது கூட ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணி மிக்சியில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். இது கூடவே ஐசிங் சுகர் வந்து 1/2 கப் வந்து ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து இப்போ இந்த பேட்டரை வந்து நம்ம வந்து இப்போ மோல்டில் ஊற்றி வைக்க போகிறோம். ஸோ இந்த டின்னில் பாதி வரைக்கும் ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ அதனால டேப் பண்ணிக்கோங்க, ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல். ஸோ இதை வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ கீழே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே இதை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளேஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறமே செக் பண்ணிக்கோங்க அடிக்கடி. ஸோ நான் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ வந்து கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். இதோட சூடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆறணும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் இதை கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேக் நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதை வந்து டீமோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஓரத்துலலாம் கத்தி வச்சு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துட்டு இந்த டிஃபன் பாக்ஸை திருப்பினீங்க அப்படின்னா அதுவே தனியாக வந்துடும். ஸோ சூப்பராக டீமோல்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு சூப்பரான அக்கேஷனுக்கு இல்லை யாரோட பர்த்டேக்குன்னா நீங்கள் வந்து செஞ்சு இதை வந்து லேயர் பண்ணிவிட்டு இது மேலே க்ரீம் உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி க்ரீம் ரெடி பண்ணி பர்த்டே கேக்காக கூட நீங்கள் இது பண்ணலாம். ஸோ சூப்பராக பாருங்கள், ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
ஸோ நம்ம இன்னைக்கு பண்ண பேட்டரில் ஸோ இந்த சைஸ்க்கான ஒரு கேக் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட ஸ்டைலில் சூப்பர்பான ஸ்பாஞ்சியான வெனிலா கேக் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பாஞ்சியான கேக்கு. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.